அசாம் ரைஃபிள்ஸ் அப்படின்னு ஒன்னே நமக்கு நார்த் ஈஸ்ட் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அசாம் ரைஃபிள்ஸையும் இந்தியாவோட வடகிழக்கு பகுதிகளையும் பிரிக்கவே முடியாது. இந்தியாவோட நார்த் ஈஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு யூனிட் தான் அசாம் ரைஃபிள்ஸ். அசாம் ரைஃபிள்ஸ் அப்படின்னாலே சென்டினல்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கின் பாதுகாவலர்கள் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஆனால் அசாம் ரைஃபிள்ஸ் நார்த் ஈஸ்டில் மட்டும் இல்லாமல் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும் சர்வ் பண்ணியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சர்வ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் அன்பிரேக்கபுளாக இருக்கிற ஒரு மிலிட்ரி ரெக்கார்டையும் அங்கே செட் பண்ணியிருக்காங்க அசாம் ரைஃபிள்ஸ். 1991 ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆப்ரேஷன் தூதி அப்படிங்கிற கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கை ஆரம்பித்து இந்தியாவோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷனாக மாறின ஆப்ரேஷன் தூதியை பற்றியும் இந்த அசாதாரணமான ஆப்ரேஷனை செஞ்சு முடித்த அசாம் ரைஃபிள்ஸ் வீரர்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1990களுடைய ஆரம்பத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பயங்கரவாதம் உச்சத்தில் இருந்துச்சு. பயங்கரவாதத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வர இந்திய பாதுகாப்பு படைகள் கடுமையாக போராடிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில் 1990 ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸுக்கும் இந்தியன் ஆர்மிக்கும் உதவுறதுக்காக அசாம் ரைஃபிள்ஸ் காஷ்மீரில் களமிறக்கப்பட்டாங்க. அசாம் ரைஃபிள்ஸ் ஏற்கனவே வடகிழக்கு பகுதிகளில் பல வருஷமாக கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸில் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க அசாம் ரைஃபிள்ஸ். ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பல பகுதிகளில் அசாம் ரைஃபிள்ஸ் டிப்ளாய் ஆகியிருந்தாங்க. அந்த வகையில் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட குப்வாரா மாவட்டத்தில் சோக்கிபல் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் 7th பெட்டாலியன் அசாம் ரைஃபிள்ஸோட பெட்டாலியன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு. இந்த சோக்கிபல்லையும் அதை சுற்றி உள்ள இடங்களையும் பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க 7 அசாம் ரைஃபிள்ஸ். இந்த சோக்கிபல்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தூதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இந்த தூதி அப்படிங்கிற இடத்துல இந்தியன் ஆர்மிக்கு ஒரு போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட்டை தூதி போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தூதி போஸ்ட் அதிக உயரத்தில் இருந்துச்சு. குளிர்காலத்தில் அதிக அளவில் பனிப்பொழிவும் கடுமையான குளிரும் அங்கே இருக்கும். அதனால குளிர்காலத்தில் நம்ம வீரர்கள் அந்த தூதி போஸ்ட்டை வெக்கேட் பண்ணிவிட்டு பேஸுக்கு திரும்ப வந்துடுவாங்க. குளிர்காலம் முடிஞ்சதும் மறுபடியும் போய் தூதி போஸ்ட்டை ரீஆக்குபை பண்ணிப்பாங்க. அந்த வகையில் 1991 குளிர்காலம் ஆரம்பித்ததும் தூதி போஸ்ட்டை வெக்கேட் பண்ணிவிட்டு நம்ம வீரர்கள் பேஸுக்கு வந்துட்டாங்க. 1991 குளிர்காலம் முடிஞ்சதும் தூதி போஸ்ட்டை இந்தியா ரீஆக்குபை பண்ண முடிவு பண்ணினாங்க. போஸ்ட்டை ரீஆக்குபை பண்ண போகிற மெயின் டீம் அனுப்புறதுக்கு முன்னாடி தூதியில் பனிப்பொழிவு எப்படி இருக்குது, போஸ்ட் எதுவும் டேமேஜ் ஆகியிருக்கா அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்துட்டு வர ஒரு பேட்ரோல் டீம் அனுப்ப முடிவு பண்ணுறாங்க. சோக்கிபல்லில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த 7th பெட்டாலியன் அசாம் ரைஃபிள்ஸோட ஏரியாவில் தான் தூதி போஸ்ட் இருந்துச்சு. அதனால தூதி போஸ்ட்டை ரெக்கி பண்ணுற பொறுப்பு 7 அசாம் ரைஃபிள்ஸுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. 7 அசாம் ரைஃபிள்ஸ் ஒரு சின்ன பேட்ரோல் டீமை ரெடி பண்ணி அந்த டீமை தூதி போஸ்ட்டை ரெக்கி பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க. அந்த பேட்ரோல் டீமை நாயப் சுபேதார் பதம் பகதூர் சேத்ரி லீட் பண்ணார். நாயப் சுபேதார் பதம் பகதூர் சேத்ரி உட்பட அந்த பேட்ரோல் டீமில் மொத்தம் 15 வீரர்கள் இருந்தாங்க. இது ரொம்பவே சிம்பிளான ரெக்கி டாஸ்க் தான். இதை செய்கிறதுக்கு இவ்வளவு வீரர்களே போதும். இந்த டாஸ்கில் ரிஸ்க் ரொம்ப கம்மிங்கிறதுனால நம்மளுடைய இந்த 15 வீரர்களும் குறைவான ஆயுதங்களை தான் அவங்க கூட எடுத்துக்கிட்டு போனாங்க. இந்த டீமில் இருந்த 15 வீரர்கள்கிட்டையும் அவங்களுடைய பர்சனல் வெப்பன், அதாவது ரைஃபிள் இருந்துச்சு. 1991 காலகட்டத்தில் நம்ம வீரர்கள் SLRனு சொல்லப்படுற செல்ஃப் லோடிங் ரைஃபிள்ஸை தான் பர்சனல் வெப்பனாக பயன்படுத்தினாங்க. பர்சனல் வெப்பன் போக இந்த டீம் கிட்ட 2 லைட் மிஷின் கன்ஸும் 1 அல்லது 2 சின்ன சைஸ் மார்டர்ஸும் இருந்துச்சு. மே 3, 1991 அன்னைக்கு நாயப் சுபேதார் பதம் பகதூர் சேத்ரியும் அவருடைய டீமும் தூதி போஸ்ட்டை நோக்கி கிளம்புறாங்க. சோக்கிபல்லேருந்து கிளம்பி படிபேக் அப்படிங்கிற இடத்துக்கு 3ஆம் தேதி அன்னைக்கு நைட்டுக்குள்ளே போகணும். 3ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு படிபேக்கில் ஸ்டே பண்ணிவிட்டு 4ஆம் தேதி அன்னைக்கு போய் தூதி போஸ்ட்டை ரெக்கி பண்ணணும். இதுதான் ரெக்கி பண்ண போகிற இந்த டீமோட பிளான். இந்த சிம்பிளான பிளானோட அவங்க பெட்டாலியன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற சோக்கிபல்லேருந்து கிளம்பி டீ பாயிண்ட் அப்படிங்கிற இடம் வரைக்கும் இராணுவ வாகனத்தில் போகிறாங்க நம்ம வீரர்கள். டீ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ப்ராப்பரான ரோட்ஸ் இருக்காது. அதனால டீ பாயிண்டில் இறங்கி அவங்களுடைய ஸ்டேஜிங் கேம்பான படிபேக்கை நோக்கி நடந்து போகிறாங்க நம்ம வீரர்கள். ரோடு ரொம்ப மோசமாக இருந்ததுனால அங்கே போக கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. மற்றபடி படிபேக்குக்கு போகிறப்போ வேறு எந்த பிரச்சனையும் நம்ம வீரர்களுக்கு ஏற்படலை. மே 3, 1991 அன்னைக்கு ஈவினிங் அவங்க பிளான் படி படிபேக்குக்கு போய் அங்கே ஸ்டேஜிங் போஸ்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. மே 4, 1991 அன்னைக்கு காலையில் படிபேக்கிலிருந்து கிளம்பி தூதி போஸ்ட்டை நோக்கி மலையேற ஆரம்பிக்கிறாங்க. சில மணி நேரம் மலையேறினதுக்கு அப்புறம் தூதி போஸ்ட்டுக்கு போய் சேர்றாங்க நம்ம வீரர்கள். தூதி போஸ்ட்டில் இன்னமும் கொஞ்சமாக பனி இருந்துச்சு. மற்றபடி அந்த போஸ்ட்டில் வேறு எந்த சேதமும் ஏற்படலை. உடனடியாக அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை தொடர்பு கொண்டு தூதி போஸ்டோடைய ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறாரு இந்த ரெக்கி டீமுடைய லீடர் நாயப் சுபேதார் பதம் பகதூர் சேத்ரி.
பனி இன்னமும் இருக்கிறதுனால உடனடியாக தூதி போஸ்ட்டில் வீரர்கள் வந்து தங்க முடியாது. ஆனால் ஒரு 10 நாளில் பனி உருகிடும். அதுக்கப்புறம் நம்ம வீரர்கள் வந்து தூதி போஸ்ட்டை ரீஆக்குபை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு சொல்கிறாரு நாயப் சுபேதார் பதம் பகதூர் சேத்ரி. ஹெட் குவார்ட்டர்ஸ் ரெக்கி டீமுடைய இந்த மெசேஜை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. இந்த தூதி போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு மொத்தம் 2 பாதை இருக்குது. அதில் ஒரு பாதை வழியாக தான் நாயப் சுபேதார் பதம் பகதூர் சேத்ரியும் அவருடைய டீமும் தூதி போஸ்ட்டுக்கு போயிருந்தாங்க. இந்த ரூட் போக தூதிக்கு போகிறதுக்கு இருக்கிற இன்னொரு ரூட்டுடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வாங்க அப்படின்னு இந்த பேட்ரோல் டீமுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க ஹெட் குவார்ட்டர்ஸ். அன்றைக்கி ஏற்கனவே லேட்டாகி இருந்துச்சு, பனிப்பொழிவும் ஸ்டார்ட் ஆகி இருந்துச்சு. இந்த நிலமையில் புது ரூட்டில் போக வேணாம்னு முடிவு பண்ணுறாங்க நம்ம வீரர்கள். அதனால் அடுத்த நாள் அந்த புது ரூட்டை போய் செக் பண்ண முடிவு பண்ணுற பேட்ரோல் டீம் வந்த வழியாகவே படி பைக்குக்கு திரும்ப போகிறாங்க. மே 4ஆம் தேதி அன்றைக்கி நைட்டை படி பைக்கில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நம்ம வீரர்கள். மே 5, 1991 அன்றைக்கி காலையில் 7 மணிக்கெல்லாம் செகண்ட் ரூட் வழியாக தூதி போஸ்ட்டை நோக்கி கிளம்புறாங்க. தூதி போஸ்ட்டை நோக்கி போகிற 2வது ரூட் முதல் ரூட்டை விட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் நம்ம வீரர்கள் தொடர்ந்து முன்னேறி போய் தூதி போஸ்ட்டை அடைஞ்சாங்க. 2வது ரூட்டும் நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அப்டேட் பண்ணுறாரு நாயப் சுபேதார் பதம் பகதூர் சேத்ரி. கடுமையான குளிரில் கஷ்டப்பட்டு மலையேறி வந்ததுனால தூதி போஸ்ட்டில் நம்ம வீரர்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே போகலான்னு முடிவு பண்ணி அந்த போஸ்ட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நம்ம டீமை சேர்ந்த ஒரு வீரர் கொஞ்சம் தூரத்தில் ஏதோ ஒரு மூமெண்ட்டை பார்க்குறாரு. நல்ல க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது தெரிய வருது. இன்னும் க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஆட்கள் எல்லார்கிட்டையும் ரைஃபிள்ஸ் இருக்கிறத பார்க்குற நம்ம வீரர் உடனடியாக அவருடைய லீடரான நாயப் சுபேதார் பதம் பகதூர் சேத்ரியை அலர்ட் பண்ணுறாரு. நாயப் சுபேதார் பதம் பகதூர் சேத்ரி உட்பட நம்மளுடைய 15 வீரர்களும் பதுங்கி போய் அந்த கூட்டத்தை கண்காணிக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் எக்ஸாக்டாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு தெரில, ஆனால் 100க்கும் மேற்பட்ட ஆட்கள் அந்த குரூப்பில் இருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க நம்ம வீரர்கள். இந்த கூட்டத்தை பார்த்ததும் டைமை வேஸ்ட் பண்ணாமல் உடனடியாக ஹெட் குவார்ட்டர்ஸை தொடர்பு கொண்டு தூதி போஸ்ட்டுக்கு பக்கத்தில் இந்தியன் சோல்ஜர்ஸோட டிப்ளாய்மெண்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு நாயப் சுபேதார் பதம் பகதூர் சேத்ரி. அதுக்கு அங்கே எந்த டிப்ளாய்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஹெட் குவார்ட்டர்ஸ். இதை கேட்டதும் அங்கே இருக்கிற கூட்டம் பாகிஸ்தான்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பார்டரை கிராஸ் பண்ணி இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிற பயங்கரவாதிகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அந்த இன்ஃபர்மேஷனை ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு தெரியப்படுத்துகிறாரு நாயப் சுபேதார் பதம் பகதூர் சேத்ரி. வெறும் 15 வீரர்களால் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை எதிர்கொள்ள முடியாது. அதனால் உடனடியாக தூதி போஸ்ட்டுக்கு கூடுதல் வீரர்களை அனுப்பி வைக்கிறாங்க ஹெட் குவார்ட்டர்ஸ். சீக்கிரமே தூதி போஸ்ட்டுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்துடுவாங்க. அது வரைக்கும் பயங்கரவாதிகளை விடாமல் கண்காணிங்க. அதே சமயம் நீங்களும் சேஃபாக இருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பெரிய ஆபத்து ஏற்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் பின்வாங்கிறதுனாலும் வாங்கிக்கலாம். ஃபைனல் டிசிஷன் உங்களோட தான் அப்படின்னு ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம வீரர்கள்கிட்ட சொல்கிறாங்க. அசாம் ரைஃபிள்ஸை சேர்ந்த நம்மளுடைய 15 வீரர்கள் வெவ்வேறு இடங்களில் பொசிஷன் எடுத்துக்கிட்டு 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை விடாமல் கண்காணிச்சிக்கிட்டே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி நம்பர்ஸ், வெப்பன்ஸ்னு எல்லாமே பயங்கரவாதிகளுக்கு தான் சாதகமாக இருந்துச்சு. நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீரர்களை விட பயங்கரவாதிகள் எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமாக இருந்தாங்க. அதே மாதிரி வெப்பன்ஸ்லேயும் பயங்கரவாதிகளுக்கு தான் அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வீரர்கள்கிட்ட SLR அதாவது செல்ஃப் லோடிங் ரைஃபிள்ஸ் தான் இருந்துச்சு. அதே சமயம் பயங்கரவாதிகள்கிட்ட சுப்பீரியரான AK-47 ரைஃபிள்ஸ் இருந்துச்சு. நம்பர்ஸ், வெப்பன்ஸ்னு இவ்வளவு டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலும் நம்ம வீரர்கள் மனம் தளராமல் தைரியத்தோட அந்த பயங்கரவாத கூட்டத்தை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பேஸ் கேம்ப்லேருந்து கிளம்பின ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் ரேடியோ மூலமாக நாயப் சுபேதார் பதம் பகதூர் சேத்ரியை தொடர்பு கொள்கிறாங்க. அந்த கான்டாக்டில் நாங்கள் ஏற்கனவே பாதி தூரத்தை கடந்துட்டோம், மீதம் இருக்கிற தூரத்தையும் சீக்கிரமே கடந்துருவோம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு நாயப் சுபேதார் பதம் பகதூர் சேத்ரி கிட்ட சொல்கிறாங்க. இந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச அடுத்த சில நிமிஷங்களில் அந்த பயங்கரவாத கூட்டம் சின்ன சின்ன டீம்ஸாக பிரிஞ்சு அங்கேருந்து கிளம்ப தயாராகிறாங்க. இப்போ இந்த பயங்கரவாதிகளை விட்டுட்டா அதுக்கப்புறமா அவங்கள இது மாதிரி மொத்தமாக பிடிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க சின்ன சின்ன டீம்ஸாக பிரிஞ்சு வெவ்வேறு இடங்களுக்கு போயிடுவாங்க. என்ன ஆனாலும் இந்த பயங்கரவாதிகளை தப்பிக்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுற நாயப் சுபேதார் பதம் பகதூர் சேத்ரி பயங்கரவாதிகளை அட்டாக் பண்ணுறதுக்கான ஆர்டரை கொடுக்க தயாராகிறாரு. அப்போது அந்த பயங்கரவாத கூட்டத்தில் இருந்த ஒரு பயங்கரவாதி அங்கே பதுங்கியிருந்த நம்ம வீரர்களை பார்த்துடுறாரு. பார்த்ததும் நம்ம வீரர்களை நோக்கி ஃபயர் பண்ணுறாரு அந்த பயங்கரவாதி. அந்த பயங்கரவாதி ஃபயர் பண்ணதும் அந்த கூட்டத்தில் இருந்த மற்ற பயங்கரவாதிகளும் நம்ம வீரர்களை நோக்கி ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக நம்ம வீரர்களும் பயங்கரவாதிகள் மேலே பதில் தாக்குதல் நடத்துகிறாங்க. 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளுக்கும் வெறும் 15 இந்திய வீரர்களுக்கும் நடுவில் ஒரு அந்நியவனான கன் ஃபைட் ஏற்படுது. 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் அவங்களோட AK-47 வச்சு நம்மளுடைய 15 வீரர்களை தாக்குறாங்க. அவுடேட்டடான SLR வச்சுருந்த நம்ம வீரர்கள் முடிஞ்ச அளவுக்கு சமாளித்தாங்க. ஆனால் டெக்னாலஜியும் நம்பர்ஸும் பயங்கரவாதிகளுக்கு தான் சாதகமாக இருந்துச்சு. அதனால இந்த மோதலில் பயங்கரவாதிகளுடைய கை ஓங்கி இருந்துச்சு. பொதுவாக இது மாதிரி கன் ஃபைட் ஏற்பட்டுச்சுன்னா பயங்கரவாதிகள் அங்கேருந்து தப்பிச்சு ஓட தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஆப்ரேஷன் தூதியில் இந்திய வீரர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கிறத பயங்கரவாதிகள் தெரிஞ்சுக்கிட்டாங்க.
எண்ணிக்கை அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருந்ததுனால தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணாமல் நம்ம வீரர்களை கொலை பண்ண முடிவு பண்ணினாங்க அந்த பயங்கரவாதிகள். அவங்களுடைய AK-47 ஃபயர் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீரர்களை நோக்கி முன்னேறி வர ஆரம்பித்தாங்க பயங்கரவாதிகள். 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் அவங்கள கொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தோட முன்னேறி வரதை பார்த்துட்டு நம்மளுடைய 15 வீரர்களும் கொஞ்சம் கூட பயப்படவோ இல்லை தப்பிச்சு ஓடவோ முயற்சி பண்ணல. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த பயங்கரவாதிகளை ஒரு கை பார்த்துடுற முடிவோட அந்த பயங்கரவாத கூட்டத்தை தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருந்தாங்க 7 அசாம் ரைஃபிள்ஸை சேர்ந்த வீரர்கள். கன் ஃபைட் ஆரம்பித்த நேரத்தில் அதிக அளவில் பனிப்பொழிவு ஏற்படுது. பனிப்பொழிவின் காரணமாக ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வர்றது டிலே ஆகுது. இது மட்டும் இல்லாமல் பனிப்பொழிவின் காரணமாக விசிபிலிட்டியும் சுத்தமாக குறையுது. விசிபிலிட்டி குறைஞ்சதை பயன்படுத்திக்கிட்டு சில பயங்கரவாதிகள் வேகமாக முன்னேறி வராங்க. பயங்கரவாதிகள் வேகமாக முன்னேறி வரதை ஃபார்வர்ட் பொசிஷனில் பதுங்கி நின்று பதில் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்த ரைஃபிள்மேன் ராம்குமார் ஆர்யாவும் ரைஃபிள்மேன் காமேஸ்வர் பிரசாதும் பார்க்குறாங்க. இதே மாதிரி இந்த பயங்கரவாதிகளை முன்னேற விட்டால் அவங்களுடைய யூனிட்டுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற இந்த 2 வீரர்களும் உடனடியாக அவங்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் அவங்க பதுங்கி இருக்கிற இடத்துல இருந்து வெளியில் வந்து பயங்கரவாதிகளை நேரடியாக தாக்குறாங்க. நம்மளுடைய இந்த 2 வீரர்கள் நடத்தின நேரடி தாக்குதலில் மொத்தம் 7 பயங்கரவாதிகள் கொல்லப்படுறாங்க. ஆனால் நம்மளுடைய இந்த 2 வீரர்களும் பதுங்கி இருந்த இடத்துல இருந்து வெளியில் வந்ததுனால பயங்கரவாதிகளுக்கு டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. AK-47 ரைஃபிளை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் பல பயங்கரவாதிகள் இந்த 2 வீரர்களையும் குறி வச்சு தாக்குறாங்க. இந்த தாக்குதலில் நம்மளுடைய இந்த 2 வீரர்கள் மேலேயும் பல புல்லட்ஸ் பாயுது. இந்த தாக்குதலில் படுகாயமடைஞ்ச ரைஃபிள்மேன் ராம்குமார் ஆர்யாவும் ரைஃபிள்மேன் காமேஸ்வர் பிரசாதும் நாட்டுக்காக அந்த பேட்டில் ஃபீல்ட்லேயே அவங்களோட உயிரை தியாகம் பண்ணுறாங்க. உயிர் தியாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைஃபிள்மேன் ராம்குமார் ஆர்யாவும் ரைஃபிள்மேன் காமேஸ்வர் பிரசாதும் நடத்தின அதிரடி தாக்குதலில் பயங்கரவாதிகள் கொஞ்சம் பின்வாங்கியிருந்தாங்க. இது மூலமாக நம்ம வீரர்களுக்கு மார்ட்டரை டிப்ளாய் பண்ண ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட் கிடைக்குது. உடனடியாக நாயப் சுபேதார் பதம் பகதூர் சேத்ரி அந்த ஸ்பாட்டில் மார்ட்டரை டிப்ளாய் பண்ணி ஃபயர் பண்ண ஆர்டர் பண்ணுறாரு. அடுத்த சில வினாடிகளில் நம்மளுடைய வீரர்கள் மார்ட்டரை டிப்ளாய் பண்ணி அந்த பயங்கரவாத கூட்டத்தை நோக்கி ஷெல்ஸை ஃபயர் பண்ணுறாங்க. பர்ஃபெக்டான பொசிஷன்லேருந்து ஃபயர் செய்யப்பட்ட நம்மளுடைய மார்ட்டர் ஷெல்ஸ் அந்த பயங்கரவாத கூட்டத்தை துல்லியமாக தாக்கி நிலைகுலைய வைக்குது. மார்ட்டர் அட்டாக்கு முன்னாடி பயங்கரவாதிகளுடைய AK-47 ஒன்றும் இல்லாமல் ஆகுது. இந்திய வீரர்கள் மார்ட்டர் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு பயங்கரவாதிகள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதனால அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. பயங்கரவாதிகள் குழம்பி போகிறத பார்க்குற நம்ம வீரர்கள் விடாமல் மார்ட்டரை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நம்மளுடைய கண்டினியூஸான மார்ட்டர் அட்டாக்ல பல பயங்கரவாதிகள் காயமடைகிறாங்க. இந்த தாக்குதல்னால பயங்கரவாதிகளுடைய ஃபார்மேஷன் உடையுது. பயங்கரவாதிகளுடைய கூட்டத்தில் பீதி ஏற்படுது. மார்ட்டர் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அங்கேயும் இங்கேயும் செதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க பயங்கரவாதிகள் நிலை குலைஞ்சு போகிறத பார்க்குற நாயப் சுபேதார் பதம் பகதூர் சேத்ரியும் அவருடைய டீமும் பயங்கரவாதிகளை விரட்டி வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நடந்த இந்த கன் ஃபைட்டில் முதல் தடவையாக நம்ம வீரர்களுடைய கை ஓங்குது. ஒரு பக்கம் மார்ட்டர் தாக்குதல்னாலையும் இன்னொரு பக்கம் நம்ம வீரர்களோட அக்யூரேட்டான கன் ஃபயரிங்காலையும் பல பயங்கரவாதிகள் கொல்லப்படுறாங்க. கொஞ்ச நேரத்தில் கன் ஃபைட் நடக்கிற அந்த இடம் ஃபுல்லும் பயங்கரவாதிகளுடைய உடல்கள் செதறி கிடக்கு. இதை பார்த்ததும் மீதம் இருந்த பயங்கரவாதிகள் பயந்து போய் மலையிலிருந்து கீழே இறங்கி தப்பிச்சு ஓடுறாங்க. இந்த கன் ஃபைட்டில் நம்மளுடைய 2 வீரர்கள் உயிர் தியாகம் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு வீரர் காயமடைஞ்சிருந்தார். 15 வீரர்கள் மட்டுமே இருந்த டீமில் இப்போ வெறும் 12 வீரர்கள் தான் ஃபைட் பண்ணுற கண்டிஷனில் இருந்தாங்க. ஆனால் இந்த 12 வீரர்களும் பயங்கரவாதிகளை விடுறதா இல்லை. அவங்கள விட எண்ணிக்கையில் பல மடங்கு அதிகமாக இருக்கிற பயங்கரவாதிகளுடைய கூட்டத்தை விடாமல் விரட்டிக்கிட்டு போகிறாங்க 7 அசாம் ரைஃபிள்ஸை சேர்ந்த அந்த 12 வீரர்கள். பயங்கரவாதிகளுடைய கூட்டம் கரெக்டாக மலையை விட்டு இறங்குற நேரத்தில் நம்மளுடைய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் அங்கே வந்து சேர்றாங்க. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக மொத்தம் 3 டீம் வந்திருந்தாங்க. முதல் டீமை ஒரு மேஜர் லீட் பண்ணினார். அந்த டீமில் ஒரு JCO உட்பட 26 வீரர்கள் இருந்தாங்க. செகண்ட் டீமையும் ஒரு மேஜர் லீட் பண்ணினார். இந்த செகண்ட் டீமில் 35 வீரர்கள் இருந்தாங்க. 3வது டீம் ஒரு மேஜர் ரேங்கில் உள்ள மெடிக்கல் ஆஃபீஸரோட தலைமையில் வந்தாங்க. பயங்கரவாதிகள் தப்பிச்சு மலையை விட்டு இறங்குறத மலை மேலே இருக்கிற நாயப் சுபேதார் பதம் பகதூர் சேத்ரி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டீம்ஸுக்கு ரேடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறாரு. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் பயங்கரவாதிகள் தப்பிச்சு போகக்கூடிய எல்லா எஸ்கேப் ரூட்ஸையும் இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டீம்ஸ் பிளாக் பண்ணிடுறாங்க. மேலே நாயப் சுபேதார் பதம் பகதூர் சேத்ரி டீம் பயங்கரவாதிகளை விரட்டி தாக்கிக்கிட்டு இருந்தாங்க. கீழே நம்மளுடைய 3 ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டீம்ஸும் அவங்க பங்குக்கு பயங்கரவாதிகளை வேட்டையாடிட்டு இருந்தாங்க. மேலேயும் போக முடியாமல் கீழேயும் இறங்க முடியாமல் நம்ம வீரர்களுக்கு நடுவில் மீதம் இருந்த பயங்கரவாதிகள் வசமாக சிக்கிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அங்கே நடந்த தாக்குதலில் மீதம் இருந்த பெரும்பாலான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. மிச்சம் மீதி இருந்த பயங்கரவாதிகள் பயந்து போய் நம்ம வீரர்கள்கிட்ட சரண்டர் ஆனாங்க. மே 5, 1991 அன்னைக்கு ஈவினிங் 5:05 மணி வாக்கில் ஆப்ரேஷன் தூதி முடிவுக்கு வருது. இந்த ஆப்ரேஷன் தூதியில் ரைஃபிள்மேன் ராம்குமார் ஆர்யா, ரைஃபிள்மேன் காமேஸ்வர் பிரசாத் ஆகிய 2 வீரர்கள் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருந்தாங்க.
7 அசாம் ரைஃபிள்ஸை சேர்ந்த இன்னொரு வீரர் காயமடைஞ்சிருந்தார். காயமடைஞ்ச வீரரை நம்மளுடைய மெடிக்கல் டீம் காப்பாற்றிட்டாங்க. இதை தவிர நம்ம வீரர்கள் யாருக்கும் எதுவும் ஆகலை. மே 6ஆம் தேதி அன்னைக்கு ஆப்ரேஷன் தூதியில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளை கணக்கெடுக்கிறாங்க. கணக்கெடுக்கும் போது தான் ஆப்ரேஷன் தூதி எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த ஆப்ரேஷன் தூதியில் மொத்தம் 72 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருந்தாங்க. 13 பயங்கரவாதிகள் சரணடைஞ்சிருந்தாங்க. கைது செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க கூட்டத்தில் அன்னைக்கு மொத்தம் 150க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் இருந்தது தெரிய வந்துச்சு. இந்த ஆப்ரேஷன் தூதியில் நம்ம வீரர்கள் அவங்கள விட எண்ணிக்கையில் 10 மடங்கு அதிகம் இருந்த எதிரிகளை வீழ்த்தி இருந்தாங்க. ஒரு சாதாரண பேட்ரோலாக ஆரம்பித்த இந்த ஆப்ரேஷன் இந்தியாவோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷனாக மாறிச்சு. ஆப்ரேஷன் தூதியில் 118 அசால்ட் ரைஃபிள்ஸ் ரெக்கவர் செய்யப்பட்டுச்சு. இது போக மேகசின்ஸ், அம்யூனிஷன்ஸ், ஹேண்ட் கிரனேட்ஸ்னு பல வார்லைக் ஸ்டோர்ஸ் ரெக்கவர் செய்யப்பட்டுச்சு. ஆப்ரேஷன் தூதியை லீட் பண்ணின நாயப் சுபேதார் பதம் பகதூர் சேத்ரி அவர்கள் மட்டும் இந்த ஆப்ரேஷனில் 9 பயங்கரவாதிகளை நியூட்ரலைஸ் பண்ணியிருந்தார். 7 அசாம் ரைஃபிள்ஸை சேர்ந்த மற்ற வீரர்கள் 29 பயங்கரவாதிகளை எலிமினேட் பண்ணியிருந்தாங்க. மீதம் இருந்த பயங்கரவாதிகளை ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக வந்த நம்ம வீரர்கள் எலிமினேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆப்ரேஷன் தூதியை திறமையோட வழி நடத்தின நாயப் சுபேதார் பதம் பகதூர் சேத்ரி அவர்களுக்கு அமைதி காலத்தில் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்படுற 2வது உயரிய விருதான கீர்த்தி சக்ரா வழங்கப்பட்டுச்சு. இந்த ஆப்ரேஷன் தூதியில் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணின ரைஃபிள்மேன் ராம்குமார் ஆர்யாவுக்கும் ரைஃபிள்மேன் காமேஸ்வர் பிரசாதுக்கும் சேனா மெடல் வழங்கப்பட்டுச்சு. அசாம் ரைஃபிள்ஸ் மே 5ஆம் தேதியை தூதி டேவாக கொண்டாடுறாங்க. ஆப்ரேஷன் தூதி இது வெறும் ஒரு கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன் மட்டும் கிடையாது. இது நம்ம வீரர்களுடைய ரத்தத்தாலையும் துணிச்சலாலையும் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வீர வரலாறு. ஆப்ரேஷன் தூதியில் நம்பர்ஸ், வெப்பன்ஸ்னு எல்லாமே அவங்களுக்கு எதிராக இருந்தப்போ கூட முடிஞ்சால் எங்களை தாண்டி எங்கள் நாட்டுக்குள்ளே போடா பார்ப்போம்னு அவங்களுடைய உயிரை பணையம் வச்சு கடைசி மூச்சிருக்கிற வரைக்கும் போராடி பார்த்துருவோம்னு நாட்டுப்பற்றோட சண்டை போட்டு அந்த சண்டையில் வெற்றியும் அடைஞ்ச அசாம் ரைஃபிள்ஸை சேர்ந்த 15 வீரர்களுடைய கதையை இந்த ஆப்ரேஷன் தூதி நமக்கு என்றைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.